தோப்புக்குள்ள தேக்கடி கூட முண்டத்தப்புல அதோட மயிருக்கு கடாடி தோப்புக்குள்ள தேக்கடி கூட முண்டத்தப்புல கண்ணால நெட்ட ஒரு பெண்ணாள் அவ மக்களுக்கு ஒத்துக்கல நிப்பாளே அன்பார்ந்த கலா ரசிகர் மக்களே, அனைவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நடைபெறக்கூடிய ஒரு காட்சியானது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய ஆருண்யகாண்டம். ஆருண்யகாண்டத்தில் ஒரு சிறு பகுதியாக இருக்கக்கூடிய சூர்பனகையினுடைய போர்களும் உங்கள் முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்படும். குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். சரி அண்ணா, நமஸ்கரித்து லேட்படா. அழகு பொருந்த அயோத்தி மாநகரத்தை விட்டு நதி விட்டு பலிவிட்டு கல்லிலும் முள்ளிலும் வேகாத வெயிலிலும் நாம் நடந்து தந்தையின் வார்த்தை தலைமையில் தாங்கி தாரணிலே தவவேடம் கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, 2 பேர்கள் அயோத்தியாவரை ஆளும்படியாகவும் 2 பேர்கள் காட்டை ஆளும்படியாகவும் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். சௌரியமான காரணங்கள் தோணுகிறது. சரி, அந்த இடத்தை பார்த்தே நாம் போகலாம் தம்பி. இந்த வனத்தில் யாரும் இல்லையா? நான் இருக்கேன் ஜாமி. அடே, அங்கே பார், ஒரு குடிமி உட்கார்ந்துருக்கு. அந்த முனிவனை பிடித்துக்கொள். பிடிச்சுக்கிட்டா உனக்கு நான் அதிரசம் தருகிறேன். அதிரசம்? அதிரசத்தை கொடுத்தா அவர் பிடிக்கப்படாது. ஆமாம், அதிரசத்தை கொடு, அதை சாப்பிட்டுட்டு அந்த பழத்தில் அவரை பிடிச்சி அமுக்குவேன். சுவாமி மண்ண தான் பறந்துறாரு. அது பொறுன்னு வந்துட்டார். ரொம்ப தித்திப்பா இருக்கு சாமி, ரொம்ப அழகா இருக்கு சாமி. இன்னும் கொஞ்சம் பறண்டுங்க. அடே, ஒரு தடவை தான் பறண்டுவது, 2வது தடவை நான் பறண்டுவது கிடையாது. அவரை ஒரு தடவை தான் பிடிக்கிறது, 2வது தடவை பிடிக்கிறது கிடையாது. என்னடா சாப்பிடு. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க சாமி, நீங்க போங்க. விட்டாதடா, நான் போக்குற எடுத்து விட்டாடா. கிழட்டு மாட்ட புழக்களில பிடிச்சி கட்டுன்னு பேரு. பொரியரிசி தன்மையை பொக்கவாயர்கள் அறிவதுண்டுமா? இந்த கிழட்டு ரிஷி பயத்தையும் தள்ளிவிட்டு அந்த வாலிபரிசி போகக்கூடிய பாதைக்கு இவர் ஓட்டமாக தான் ஓடுறாரு. இவர் கொதவளை பிடிச்சிட்டு அமுக்கிட்டா என்ன? தந்திரமா போட்டு அமக்கணும். ஏண்டா ஒரு மாதிரி வருகிறா? ஏண்டா கிட்ட வராதடா, கிட்ட வராத. நீ பம்மாத்து பண்ணிட்டு வர்றத பார்த்து எனக்கு பயமா இருக்கடா. கிட்ட போறதுக்கு முன்னால அடி இப்படி விழுத, கிட்ட போனா அடி எப்படி விழாது? வராத